ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வீட் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு மிக்சிங் ஜாரில் 3/4 கப் சுகர், 3 ஏலக்காய் பவுடர் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை ஒரு டைட்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். நெய் ஆட் பண்ணுறதுனால நல்லா வாசனையாகவும் பிஸ்கெட் பொரிச்சதுக்கு அப்புறம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு மேலேயும் கீழேயும் வீட் ஃப்ளோர் டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோ. இது உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தின்னாக பண்ணிட வேண்டாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க மாவையும் இதே மாதிரி கொஞ்சம் திக்காக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணி கடாயில் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் சூடானோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பிஸ்கெட்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.